ஸோ இப்போ வந்து பேசிக் கோர்வை 5 எப்படி வாசிக்கணுன்றத சொல்கிறேன், கவனிங்க. அதாவது தி தீம் சா தக்க தக்க தரி கிட்ட தக்க, இது ஃபஸ்ட்டு. தீக்கு தா சேர்த்துக்கணும். தி தீம் சா தக்க தக்க தரி கிட்ட தக்க. அப்புறம் தி தீம் சா தக்க தக்க தரி கிட்ட தக்க, அதான் வந்து த தீம் தாம் தக்க தக்க தரி கிட்ட தக்க. தி தாம் தக்க தக்க தரி கிட்ட தக்க வந்து தி தீம் தக்க தக்க தரி கிட்ட தக்க. நெக்ஸ்ட்டு சா தக்க தக்க தரி கிட்ட தக்கன்னு போடுற மாதிரி வரும். பட் ஆனால் அங்கே சா போடக்கூடாது, அங்கே தீம் தக்க தக்க தரி கிட்ட தக்க தான் போடணும். அப்படின்னு போடணும். அப்படி போட்டோன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸ்பீடாக வரும்போது கஷ்டமாக இருக்கும். அப்படி வாசிக்கணும் அதை. இப்போ தி தீம் தாம் தக்க தக்க தரி கிட்ட தக்க அப்படின்னு சா வர்றது கஷ்டம், புரியுது? அதனால தேர்ட் ஒன் வந்து தீம் தக்க தக்க தரை கிட்ட தக்க அப்படின்னே வாசிங்க. ஃபோர்த் வந்து தக்க தரை கிட்ட தக்க. இப்போ நான் வந்து சேர்த்து வாசிக்கிறேன், கவனிக்கோ. தி தீம் சா தக்க தக்க தரை கிட்ட தக்க, தீம் சா தக்க தக்க தரை கிட்ட தக்க, தீம் தக்க தக்க தரை கிட்ட தக்க, தக்க தரை கிட்ட தக்க. சரியா? இப்படி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதுக்கப்புறம் உத்ராங்கம். உத்ராங்கம் வந்து கீட்ட கிண்ணம் தோம். சரியா? தத்தி கிட்ட தோம் சொல்கிறோம்ல, அது வந்து கீட்ட கிண்ணம் தோம். இது கீட்ட கிண்ணம் தோம், 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 கீட்ட கிண்ணம் தோம் சா. இது ஃபைனலாக முடிக்கிறதா இருந்தால் சால முடிக்கணும். அப்படி இல்லைன்னா திரும்பியும் நம்ம 3 வாட்டி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கோர்வையை திரும்பியும் தி தான் வரணும். ஏன்னா தி தீம் சா தக்க தக்க தரிக்கிட்டதுக்கு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ நான் ஒரு ஃபுல் கோர்வை வாசிச்சு காமிக்கிறேன், கவனிக்கும். 5 6 7